பார்வையில அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து அமலாக்கத்துறை இவ்வளவு தூரம் பயன்படுத்தலையே சார். அப்ப அதிமுக வந்து ரொம்ப தூய்மையா ஆட்சி பண்ணிருக்கா? இந்த மதுபான விஷயத்துல கூட அவங்க ஆட்சி காலத்துல இருந்தப்ப சில தமிழ் எனக்கு நீங்க சரி அறிவாலய ஆர்வலரா நான் இப்ப அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்றது இல்லை. மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேர் சொன்னாங்க. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. அதிமுக ஆட்சியில் அமலாக்கத்துறையை மத்திய அரசு தமிழ்நாட்டில் பயன்படுத்தவில்லை என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அறிவாலய அடிமை மீடியாவா என கொந்தளித்துள்ளார். கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால அது நடக்கும். சார், என்னுடைய பார்வையில அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து அமலாக்கத்துறை இவ்வளவு தூரம் பயன்படுத்தலையே சார். அப்ப அதிமுக வந்து ரொம்ப தூய்மையா ஆட்சி பண்ணிருக்கா? இந்த மதுபான விஷயத்துல கூட அவங்க ஆட்சி காலத்துல இருந்தப்ப சில தமிழ் எனக்கு நீங்க என்ன மீடியா தெரியாது. சரி அறிவாலய ஆர்வலரா நான் இப்ப அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்றது இல்லை. மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேர் சொன்னாங்க. என்ன அதனால அறிவாலய ஆர்வலர்கள் அது தப்பான வார்த்தையில இல்லை. அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம். என்ன அதனால நான் சொல்றேன், யார் யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க சேலம் மாவட்டத்தில் முன்னால தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க. பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் அவர் வந்து காட்டின உடனே அது க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும். அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.